வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளிவந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உதவியாளர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு மினிமம் 21,000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஇ, பிடெக், பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சு நீங்கள் எலிஜிபிள் தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண ஜூன் 22ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆண்கள், பெண்கள் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையிலிருந்து கொடுத்துருக்காங்க. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட். இந்த அப்ளிகேஷனை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அப்ளை பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டாப்லர் பண்ணிடக்கூடாது. நீங்கள் இங்கே ஃபோட்டோ ஒட்ட தான் செய்யணும். ஓகேங்களா? அடுத்து இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் மென்ஷன் பண்ணணும். இங்கே உங்களுடைய அப்ளிகண்ட்டோட பெயர், இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்டோட அப்பா அல்லது கணவர் பெயர், அடுத்து அப்ளிகண்ட்டோட டேட் ஆஃப் பர்த், அதாவது எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஏஜ் கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 26, 2025 அந்த டேட்டில் உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நீங்கள் அந்த ஏஜை மென்ஷன் பண்ணணும். உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக் நேம் இங்கே கொடுத்துருங்க. உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் திருமணம் ஆனவரா திருமணம் ஆகாதவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கு மேரிட், அன்மேரிட் அப்படின்னு சொல்லி இங்கே நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ரெசிடென்டலாக இருப்பீங்களா, அதாவது எங்கே குடியிருக்கீங்களோ அந்த வீட்டோட அட்ரஸ் இங்கே பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர், அடுத்து உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை இங்கே டீட்டெயில்டாக ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, என்ன டெஸ்டினேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸில் சொல்லணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலி டிசபிள்டு பர்சனான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா விடோ, டிவோர்ஸி, டெசர்டட் ஒய்ஃப், டெஸ்டிடியூட், எக்ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹோம் இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அந்த கேட்டகரி உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா எஸ்ஸனோ இல்லைன்னா நோன்னு மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எஸ்ன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன கேட்டகரி அப்படிங்கிறது இங்கே கரெக்டாக அவங்க கொடுத்துருக்கிறத பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு எண்டில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கரெக்டாக சிக்னேச்சர் பண்ணிடுங்க. இதை கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க சொல்லியிருக்க மாதிரி கல்வி சான்றுகள், அனுபவ சான்றுகள் இது எல்லாமே அட்டாச் பண்ணிடணும். அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோகிராஃப் அப்ளிகேஷனில் ஒட்டிடணும். ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸ்க்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக நீங்கள் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் ஜூன் 22ஆம் தேதி ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், அறை எண் 100, 2வது தளம், மாவட்ட ஆட்சியரகம்,
கிருஷ்ணகிரி 635115 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருக்குது, அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு ஒர்க்கிங் டேஸில் ஒர்க்கிங் ஹவர்ஸில் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷனை இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது நான் ஒரு லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான். இது பார்த்திங்கன்னா குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையிலேருந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் கிருஷ்ணகிரி இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இளஞ்சிறார் நீதி குழுமத்தில் காலியாக உள்ள உதவியாளருடன் இணைந்த தகவல் பதிவேற்றுனர், அதாவது அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணியிடத்துக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா உதவியாளருடன் இணைந்த தகவல் பதிவேற்றுனர் 1. ஸோ 1 வேக்கன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டகரியில் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது அங்கீகரிக்கப்பட்ட வாரியத்தில் கணினி பட்டய படிப்பு முடித்து அதோட சான்றிதழ் வச்சுருக்கணும். அதாவது டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு தேர்ச்சி அல்லது உயர்நிலை தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதாவது ஓகேங்களா? தமிழ் அல்லது இங்கிலீஷில் டைப் ரைட்டிங் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் கணினி இயக்குவதில் குறைந்தபட்சம் 1 வருடம் முன் அனுபவம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ண போகிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்கில் உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 42 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். 1/6/2026 அந்த டேட் படி நீங்கள் 42 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் தேதி பார்த்திங்கன்னா ஜூன் 8ஆம் தேதியிலேருந்து ஆஃப்டர்நூன் ஜூன் 22ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சிடலாம். ஓகேங்களா? அதாவது அப்ளிகண்ட் புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பம், அவங்க சொல்லியிருக்க மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஜூன் 22ஆம் தேதி ஈவினிங் 5:30 மணிக்குள்ளே அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கணும். ஸோ அதை இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் செகண்ட் பேஜில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேலரி டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணல. மினிமம் உங்களுக்கு 21,000க்கும் மேலே சேலரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஜூன் 22ஆம் தேதி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. அந்த டேட்குள்ளே வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வர, அதாவது ஈவினிங் 5:30க்கு மேலே வர அப்ளிகேஷன் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. வாங்கின அப்ளிகேஷன் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண அப்ளிகன்ஸுக்கு மட்டும் அடுத்த டெஸ்ட், அதாவது இன்டர்வியூ வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டு நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு போகிறப்ப உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு டைரெக்டாக நீங்கள் இதோட இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.